ஹலோ மக்களே, நான் உங்கள் விவசாயின் மகன். இன்னைக்கு காலையில் என்ன எடுக்கிறேன்னா, நான் எங்கன்னா வயலுக்கு போகிறோம். என்ன வயல் தண்ணி பாய்ச்ச வேலை இருக்குது. இன்னைக்கு காலைல 6 மணி அது அளவு. சரி வாங்க இன்னைக்கு போகலாம், வயலுக்குள்ளே போகலாம். வாடா வாடா என்ன வாடா. அவரை காண பின்னால் வந்துட்டு இருக்க நம்பிட்டு வராரு. வாயா வாயா போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம், எந்த லெவலில் இருக்குங்கிறத நெல்லுக்கு பார்க்க வந்திருக்கோம். தண்ணி போதுமாங்கிற அளவு இருக்குது. ஒரு சில இடத்துல கருது வாங்கலை, ஆனால் அது எதனாலங்கிறது தெரியல. வயலில் என்னென்ன நிலமை இருக்குது, இன்றைக்கி பனி மழை வந்திருக்க, தண்ணி இருக்கா இல்லை பார்த்துட்டு தண்ணி வளர போகிறோம். நேற்று நைட்டே எடுத்து விட்டோம். இப்போ வந்து பார்த்துட்டு அது தண்ணி அதிகமாக இருக்குன்னா, இப்போ உள்ள வயல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, நெல் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. சிறுசாக இருந்தால் தான் பிரச்சனை. அதனால் நானும் எங்கள் அண்ணன் வந்திருக்கோம். இப்போ எங்கள் அண்ணன் தண்ணி வளருவான், அதை பார்க்கலாம். அப்படியே நம்மளோட வயலுக்கு வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயல் தண்ணியோட லெவல் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து சிறு சிறு கால் தடங்களாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. காட்டு பண்ணி வந்து அட்டகாசம் வந்து எங்கள் ஏரியாவில் இப்போ அதிகரிச்சிருச்சு வர வர. அதை வந்து பாருங்கள், என்ன இது பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அடுத்த வயலுக்கு நாங்கள் போகிறோம், அது என்ன லெவலுக்கு சேதப்படுத்தியிருக்கு மட்டும் பாருங்கள். விவசாயி நெல் பயிரிடுவது அதோட பாதிப்பை காட்டுப்பன்றியால் மட்டுமே தான். இங்கே பாருங்கள், வரப்போ ரொம்ப சேதப்படுத்தியிருக்கு. பன்னியோட அட்டகாசம், இதை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. விவசாயியோட நிலைமை கடைசி வரை இதெல்லாம் கடந்து போய் தான் நெல்லே அறுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நம்ம தோட்டத்துக்கு நெருக்கிய அளவுக்கு நைட் தண்ணி பாஞ்சிருச்சு. இருந்தாலும் யார் யார் விவசாயம் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஒரு அழகான க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களம்மானி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இந்த இது அமையும். கடைசி வரை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படா வெட்டுற இப்படி மொந்துன்னு என்ன செய்ய, வெட்டி தானே ஆகணும். நல்லா வெற்றியடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அண்ணன் எப்படி வெட்டுறான் மொந்துன்னு. இவனுக்கு போட்டிக்கிடா, நானே வந்தாலும் தோற்று போயிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வயல்லாம் முடிச்சாச்சு, தண்ணி பாய்ச்சாச்சு, தண்ணி வளவையாச்சு. காலையில் வேலையை முடிச்சுட்டு வரோம், வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். இப்போ மவுண்டி வைக்க போகிறோம், ரூமில் வச்சுட்டு சாப்பிட்டு வர போகிறோம். சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்மளோட வேலைக்கு சேலஞ்சு வீடியோவுக்கு என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. சேலஞ்சு என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். 3 டேஸில் 12,000 எப்படி எர்ன் பண்ண போகிறோங்கிறதும் பாருங்கள்.